நீரின்றி அமையாது உலகு. அதே போலத்தான் வீடு. வீடு இல்லைன்னா உலகமே இல்லை சார். வீடை பராமரிப்பது எப்படி எப்படி பராமரிக்கிறோம்? வீடு எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணும். கழிவறையும் சரி, கிச்சன் எப்படி வச்சுருக்காங்க தெரியுமா? நிறைய வீட்டில் சுகாதாரம் இல்லாமல் வச்சுருக்காங்க. கிச்சனை சுத்தமாக வச்சுக்கணும். வீடு எப்போதுமே ஒரு கோயில் கருவறையும் ஒன்று தான், வீடும் ஒன்று தான். நம்ம கோயிலுக்கு எப்படி போகிறோம்? சுத்தபத்தமாக போகிறோம். அதே மாதிரி தான் வீடும் சுத்தபத்தமாக வச்சுக்கணும். நம்ம ஒரு சொந்தக்காரன் வரும்போது வீட்டை அப்படியே ஸ்க்ரீன் போட்டு மேக்கப் பண்ணுறோம். அப்படி வைக்கக்கூடாது. சொந்தக்காரன் வரணும்னு தெரிஞ்சோன்னா வீட்டை க்ளீன் பண்ணுறது, சோஃபா தூக்கி போடுறது, ஸ்க்ரீன் போடுறது, அது போடுறது, போட்டா போடுறது, அதெல்லாம் வேண்டாம். எப்போதுமே சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு பாத்ரூமை சுத்தமாக வச்சதால வீடு எப்படி வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் சார். நேராக ஒரு வீட்டுக்கு போங்க, அந்த பாத்ரூம் போய் பாருங்கள். அவங்க பாத்ரூமை சுத்தமாக வச்சுதான்னு வைங்க, வீடு அழகாக இருக்குன்னு அர்த்தம். நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கூடாது. வீடு நம்ம ஒரு கருவறை ஒன்று தான். நம்ம கோயில் மாதிரி தான் வீடை பத்திரமா வச்சுக்கணும். எப்போதுமே வீட்டுக்கு வந்தவங்க தண்ணி கொடுக்கணும். மெயினாக வந்தவங்களை வரவேற்கணும், வந்தவங்களை ஏதாவது உபசரிக்கணும். இதான் நம்ம தமிழர் பண்பாடு இல்லாமல் போச்சு. இப்போ ஏன்டா வீட்டுக்கு வரணும்னு தான் நினைக்கிறாங்க. அது ஃபோன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு காலம் சொந்தக்காரங்களாம் வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு ஏங்கிட்டு இருந்த காலம். இப்போ அப்படி கிடையாது. ஃபோன் பண்ணிட்டு வரணும் தானப்பா. அப்படி ஆகி போச்சு சார். நீங்கள் நிலமை ஃபோன் பண்ணக்கூடாது, நான் வெளியெலாம் போகிறேன் அப்படிப்பாங்க. நீ காலம் மாறி போச்சு சார். நம்மளும் அது மாதிரி மாற வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? உறவுகள்லாம் இப்போ இல்லாமல் போயிட்டு, உறவுகள் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்கில் தான் இருக்கிறாங்க. ஆமாம், இன்றைக்கி உறவுகளை தேடினா ரொம்ப 30 ஆண்டுகளுக்கு முன்னே உறவு வேறு, இப்போ உறவு வேறு. இன்றைக்கி உறவே முடிகிற காலமாகி போச்சு. எல்லோரும் தனித்தனி வீடு, தனித்தனி பிரைவேசி. நீங்கள் அவங்க தனித்தனியாக இருக்கணும். தனித்தனியாக சாப்பிட கூட தனியாக சாப்பிட்றாங்க சார். ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்களா யார் வீட்லையும்? நோ. ஏன் தெரியுமா? ஒரு காலத்தில் ஒன்றா கஞ்சியாக கொடுத்தாலும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு ஃபோன் எடுக்கிறான், ஃபோன் பண்ணுறான், ஒருத்தன் டெலிவரி பாய் கொண்டு கொடுக்குறான், திருட்டு தரம் கதவை லேசாக திறக்கிறான், ஒன்றே உட்காந்து சாப்பிட்றான். வேலை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலம் மாறிக்கிட்டு இருக்கு சார். இப்படி தான் இன்றைக்கி மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.